Welcome to our channel VD Max Academy. இந்த வீடியோல கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னா என்ன பார்க்கலாம். previous வீடியோல 3 definition பார்த்திருக்கோம். அதோட continuation இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். First, if the range of a sequence is a singleton set. Range of the sequenceனா என்னன்னு previous வீடியோல போட்டிருக்கேன். If the range of a sequence is a singleton setனா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். It is called a constant sequence. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம்னா constant sequence சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு செட்ல வந்து இது மாதிரி ஒரே நம்பரே இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இததான் இந்த செட்டை தான் வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சொல்லலாம். இதுல வந்து ஒரே நம்பரே வந்து ரிப்பீட் ஆகும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. இப்ப வந்து Sn ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கலாம். இந்த டேர்ம் தான் வந்து கான்ஸ்டன்ட். இங்க வந்து என்னது 5 இருக்கு. அதனால என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா Sn ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம்பிள்ல. இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சொல்லலாம். சேம் நம்பரே ரிப்பீட் ஆகிருக்கும். If the range of a sequence is a singleton set, it is called a constant sequence. Or அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லனா, a sequence Sn is defined by Sn equal to A. For all n belongs to n is called a constant sequence. இதோட எக்ஸாம்பிள் தான் இப்ப பார்த்தோம். Sn equal to 5. Then sequence Sn is called a constant sequence. அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ சீக்வன்ஸ்னா ஒன்னும் இல்ல, ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க Sn Tn ஆர் செட் டு பி ஈக்குவல். எப்ப ஈக்குவல்னு சொன்னாங்கன்னா இந்த Snங்கிறது Snனும் Tnனும் வந்து ஈக்குவலா இருக்கணும். Snல இருக்க டேர்ம்ஸும் Tnல இருக்க டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா லென்த் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த Snனும் Tnங்கிற சீக்வன்ஸ் வந்து ஈக்குவல் சொல்லலாம். அதான் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ சீக்வன்ஸ். அடுத்தது அல்ஜிப்ரா ஆஃப் சீக்வன்ஸ்னா என்ன பார்க்கலாம். லெட் Sn அண்ட் Tn பி டூ சீக்வன்சஸ். ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்னு வந்து Sn, இன்னொன்னு வந்து Tn. ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. சீக்வன்ஸை வந்து இந்த சிம்பிளையும் டினோட் பண்ணலாம், இந்த செட் நோட்டேஷன் சிம்பிளையும் டினோட் பண்ணலாம். நிறைய சிம்பிளை டினோட் பண்ணலாம். அதனாலதான் நான் வேற வேற இடத்துல வேற வேற சிம்பிள் போட்டு டினோட் பண்ணிருக்கேன். B2 sequences having the nth term. இதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னா n terms இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அடிஷன்ல வந்து ரெண்டு சீக்வன்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா Sn பிளஸ் Tn. இதே சப்ராக்ஷன்ல எப்படி டினோட் பண்ணலாம்னா Sn மைனஸ் Tn. இது வந்து மல்டிப்ளிகேஷன் Sn டாட் Tn called the sum, difference and product of the sequence Sn and Tn. இந்த Snனும் Tnங்கிற சீக்வன்ஸை எப்படி சம்மா டிஃபரன்ஸா ப்ராடக்டா டினோட் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. இதான் இது அல்ஜிப்ரா ஆஃப் த சீக்வன்ஸ்ல இது எல்லாமே வரும். இஃப் C belongs to R, Cங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்திருக்காங்க. அது எதுல இருக்குன்னா Rங்கிற ரியல் நம்பர்ல இருக்கு. the sequence having the nth term, இந்த சீக்வன்ஸ்ல வந்து n டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. and C into Sn, Cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், Snங்கிறது சீக்வன்ஸ் தெரியும். கான்ஸ்டன்ட வந்து சீக்வன்ஸ் கூட மல்டிப்ளை பண்றாங்க. இஸ் கால்டு த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் Sn பை C. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் Sn பை C. This is denoted by C into Sn. Cங்கிறது வந்து ஸ்கேலார் கான்ஸ்டன்ட். நம்ம சீக்வன்ஸ் கூட மல்டிப்ளை பண்றதுனால ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் Sn பை Cன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து அல்ஜிப்ரா ஆஃப் சீக்வன்ஸ் அது கீழே வரும். அடுத்தது லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ்னா என்ன பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. சீக்வன்ஸ் வந்து இப்படி பிராக்கெட் இந்த சிம்பிளையும் டினோட் பண்ணலாம். பிராக்கெட் ஆஃப் An is said to have a definite limit. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ற லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ்னா என்னன்னு ஒரு ஜெனரல் ஐடியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸுக்கு வந்து டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஐடியா பார்க்கலாம். The sequence An is said to have a definite limit. ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து டெஃபினைட் லிமிட் இருக்குன்னா if the successive terms of a sequence approach a definite number L. இந்த சக்சசிவ் டேர்ம்ஸ்னா அடுத்த டேர்ம்ஸ் சீக்வன்ஸ்ல இருக்க அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து ஒரு டெஃபினைட் நம்பரை வந்து அப்ரோச் பண்ணும். அந்த டெஃபினைட் நம்பர் என்னன்னு சொல்றாங்கன்னா Lன்னு எடுத்துக்கிறாங்க. இன் சச் a way that the difference எது எதுக்குன்னா Anங்கிறது சீக்வன்ஸ், Lங்கிறது வந்து இந்த டெஃபினைட் நம்பர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லிமிட் சொல்லலாம். மாலஸ் An minus L becomes less than any positive quantity. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த வேல்யூ வந்து less than some positive quantityயா இருக்கும்.
however அந்த பாசிட்டிவ் குவாண்டிட்டி என்னன்னு சொல்றாங்கன்னா however small infinity ஏதோ ஒரு டேர்ம் எடுத்துக்கிறாங்க small infinity ஒரு பாசிட்டிவ் டேர்ம் எடுத்துக்கிறாங்க. இப்ப டெஃபினேஷன் பார்த்தா அதோட இது புரிஞ்சிரும். லிமிட்டுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். a sequence an ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க an is said to tend to a limit l. இந்த சீக்வன்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து l ன்னு சொல்றாங்க. when given a positive number epsilon, epsilonங்கிறது ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி சொல்லிட்டாங்க. however small, we can always find an integer n such that, இப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் இது அப்ரோச் பண்ணிச்சுன்னா ஒரு இன்டீஜர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அதான் வந்து n ன்னு சொல்றாங்க, ஒரு ஃபைண்ட் ஆகும். அது நம்மளுக்கு என்ன தெரியும், மாடுலஸ் ஆஃப் an மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான். எப்சிலாங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரு, ஏஎன்ங்கிறது வந்து சீக்வன்ஸ், எல்ங்கிறது வந்து லிமிட். இதோட டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தென் எல் லெஸ் தென் எப்சிலான் கொடுத்திருக்காங்க. ஃபார் ஆல் n greater than or equal to n ன்னு கொடுத்திருக்காங்க. l is defined to be the limit. lங்கிறது வந்து எப்ப வந்து லிமிட்டா இருக்கும்னா இந்த சீக்வன்ஸ் ஏஎனுக்கு n tends to infinity. nங்கிற டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது lங்கிறது வந்து இந்த சீக்வன்ஸோட லிமிட்டா இருக்கும் சொல்றாங்க. அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா லிமிட் n tends to infinity an equal to l. இந்த சீக்வன்ஸுக்கு வந்து லிமிட் n tends to infinity அப்ரோச் ஆச்சுன்னா அதோட லிமிட் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், lங்கிற லிமிட் கிடைக்கும் சொல்றாங்க. இப்ப இது வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஃபினேஷனை வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். Let us consider the sequence. First ஒரு sequence consider பண்றாங்க. an equal to n minus 1 divided by 2n plus 3 and find its limit value ன்னு கொடுத்திருக்காங்க. anங்கிற ஒரு sequence கொடுத்திருக்காங்க, அதோட nth term கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் given term எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப வந்து an இதுல வந்து nth term வந்து காமனா வெளில எடுக்கிறேன். 1 minus 1 divided by n. அது மாதிரி கீழே nth term காமனா எடுத்தா 2 plus 3ல n இல்ல, அதனால 3 by n. இப்ப வந்து டேக்கிங் லிமிட் எடுக்க போறோம். n tends to infinityங்கிற லிமிட் வந்து ரெண்டு சைடும் எடுக்கிறோம். டேக்கிங் லிமிட் n tends to infinity on both sides எடுக்கும் போது லிமிட் n tends to infinity an equal to limit n tends to infinity n into 1 divided 1 minus 1 by n into 2 plus 3 by n. இப்ப இந்த n வந்து காமனா இருக்கனால கேன்சல் ஆயிடும். இப்ப n tends to infinity லிமிட் அப்ளை பண்ண போறோம். 1 divided by 1 minus 1 by infinity 2 plus 3 by infinity. 1 by infinity ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அதை அப்ளை பண்ணா 1 minus 0 2 plus 0. இப்ப வந்து இதோட வேல்யூ வந்து என்னது, லிமிட் n tends to infinity an.
நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா லிமிட் n tends to infinity an equal to 1/2. இதான் வந்து நம்மளுக்கு வந்து லிமிட் வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம டெஃபினேஷனை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டெஃபினேஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். டு அப்ளை த டெஃபினேஷன் we must have given epsilon greater than 0னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். there exists n இன்டிஜர் கிடைக்கும். there exists n such that இப்போ வந்து இதை வந்து அப்ளை பண்ண போறோம். நம்மளுக்கு தெரியும் modulus of an minus l less than epsilon for all n greater than or equal to n. இது வந்து டெஃபினேஷன் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ an ஓட ஒரு டேர்ம் வந்து நமக்கு தெரியும் n minus 1 divided by 2n plus 3. இது வந்து an term. நம்மளோட l ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம் less than epsilon. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into n minus 1 2n plus 3 divided by 2 into 2n plus 3 less than epsilon. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணா 2n minus 2 minus 2n minus 3 divided by 2 into 2n plus 3 less than epsilon. இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு மேல என்ன வரும்னா minus 5 divided by 2 into 2n plus 3 less than epsilon. மாடுலஸ் எடுக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும் போது இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். 5 divided by 2 into 2n plus 3 less than epsilon. இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேர்ம். இப்ப இந்த 5/2 வந்து அந்த சைடு எடுத்துட்டு போனா லெஸ் தென்க்கு அந்த சைடு எடுத்துட்டு போனா 1 divided by 2n plus 3 less than 2 epsilon by 5 வரும். இப்போ வந்து இதை வந்து 1/2n plus 1 வந்து 2n plus 1 ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது இந்த லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென் ஆயிடும். 5 divided by 2 epsilon வரும். இப்போ வந்து இந்த 3 வந்து அன்சைட் கொண்டு போலாம். 2n greater than 5/2 epsilon minus 3. இப்போ வந்து இந்த 2 வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா டிவிஷன்ல வந்துரும். 4 epsilon minus 3/2. டெஃபினேஷன் மூலமா n greater than some positive terms ன்னு தெரியும். n greater than some positive termsங்கறனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா for given epsilon greater than 0 we can always find modulus n minus 1 divided by 2n plus 3 minus 1/2. இதான் நம்ம லிமிட் வேல்யூ. இது an வேல்யூ less than epsilon. this shows that இது மூலமா என்ன கிடைக்குதுன்னா இது மூலமா என்ன ஷோ பண்றாங்கன்னா the sequence anங்கிறது வந்து tends to the limit. இது மூலமா என்ன சொல்லலாம்னா tends to the limit 1/2. இந்த டேர்ம் வந்து n வந்து கிரேட்டர் தென் இது வந்து ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி. அதனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இது வந்து லெஸ் தென் எப்சிலான். அதனால லிமிட் வேல்யூ வந்து 1/2 டெஃபினேஷன் மூலமா சொல்லிடலாம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க இதை வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் போதும். லிமிட் n tends to infinity an equal to 1/2 இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இந்த ஸ்டெப்லாம் வந்து அடிஷனல் தான். இதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்றவங்க இந்த லிமிட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் போதும். ஏன் அந்த ஸ்டெப் வரைக்கும் போதும்னா இந்த தியரம் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியும்னா a sequence an cannot converge to two distinct limit.
ரெண்டு டிஃபரெண்ட் லிமிட் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஏன்னா ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கும். ஏன்னா இந்த தியரம் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து 2 டிஸ்டிங்க்ட் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்றவங்க இந்த ஸ்டெப் வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.